Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே 16 வயதான சிறுமியை வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். கொங்கர்பாளையத்தை சேர்ந்த சிறுமி +2 முடித்துவிட்டு வீட்டில் தனியாக இருந்த நிலையில் கூலி தொழிலாளி தனபால் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் தனபால் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா என தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அப்பாவி சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை எப்போதுதான் தடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. 18 வயது நிரம்பாத சிறுமியை முத்துக்குமார் என்ற இளைஞர் குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நிலையில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களால் 15 வயது சிறுமிகள் அஞ்சு நடுங்கும் சூழலில் அதனை தடுக்க வேண்டிய திறனற்ற ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 72 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். புளியந்தோப்பு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சமீபத்தில் தனது தாயை இழந்த சிறுமி தந்தையுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அங்கு மின்தூக்கி ஆபரேட்டராக பணியாற்றி வரும் 72 வயதான கேசவன் சிறுமி தினமும் பள்ளி சென்று திரும்பும் போது பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது தந்தையிடம் தெரிவித்ததை அடுத்து கேசவன் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்க ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் அப்பா ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.